இன்னைக்கு நினைச்சு பாருங்க, இப்ப மோடி எத்தனை வருஷம் சார் ஆட்சியில இருக்காரு? 12 வருஷத்துக்கு மேலேயா சார்? 11 இயர்ஸ் கிராஸ் பண்ணிட்டாரு. 11 இயர்ஸ் கிராஸ் பண்ணி 12th இயர் போயிட்டு இருக்காரு. நான் தெரியாம கேட்கிறேன் சார், முஸ்லீமுக்கு திங்கிற சோத்துல மண்ணல்லியா சார் போட்டார் மோடி? 12 வருஷமா ஆட்சியில இருக்காரு, நல்லதானே சார் செஞ்சிருக்காரு? சரி, என்ன கெடுதல் சார் பண்ணிட்டாரு? ஏன் சார் இப்படி திட்டுறானுங்க? அதே நேரத்துல பாகிஸ்தான்ல பாருங்க சார், அங்க மஹமதியான்றவங்க எல்லாரையும் கொண்டானுங்க சார். அகமதியான்றவங்க எல்லாரையும் கொண்டானுங்க சார். அவங்களும் முஸ்லீம் தானே, அவங்க உள்ள கம்யூனிட்டியில் உள்ளவங்களும் கொண்டாங்க. அங்கே ஷியா பிரிவு மாஸ்க் எல்லாத்தையும் உடச்சி காலி பண்ணிட்டானுங்க. அங்கே தர்கா இருந்ததெல்லாம் முடிச்சு காலி பண்ணிட்டானுங்க. அங்கே ஒரு முஸ்லீமா சேஃபா இருக்க முடியலன்னு அந்த ஊர் மக்களே சொல்றாங்க சார். இந்த பலுச்சிஸ்தான் ஒரு ஊர் இருக்குல்ல, ஒரு ஆர்மி ஏரோப்ளைனை வச்சு பொதுமக்கள் மேல குண்டு போடுவானா சார் அவனாச்சும்? இது யார் சார் பண்றா? ஒரு நாடு அந்த நாட்டின் பொதுமக்கள் மேல அதுவே ஏரோப்ளைனை வச்சு குண்டு போடுது. என்ன சார் அதையும் இதையும் கம்பேர் பண்ணுங்க சார். கம்பேர் பண்ண முடியுமா சார்? 12 வருஷம் பிஜேபி RSS மோடின்னு சொல்லிட்டு இருக்கியே, இவ்வளவு சேஃபா இவ்வளவு சந்தோஷமா இங்க இருக்கு. நீ இதே 12 வருஷம் நீ பாகிஸ்தான்ல இருந்திருந்தீங்கன்னா எவன் வந்தாலே கொண்டிருப்பான். நீ ஷியானா கொண்டிருப்பான், நீ அகமதியானா கொண்டிருப்பான், நீ வேற பிரிவு கொண்டிருப்பான், பெங்காலி பேசியிருந்தா கொண்டிருப்பான், பலுச்சினா கொண்டிருப்பான். நினைச்சு பாரியா நீ எவ்வளவு சேஃபா இங்க இருக்கிற? கொஞ்சமாவது ஏதாவது கொஞ்சம் யோசிக்கிறியா? உனக்கு என்ன அவருக்கு குறை வச்சாரு? உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க.